வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இன்றைக்கி பார்த்துக்க போகிற மெயின் ஹிஸ்டலாஜிக்கல் ஸ்லைட்ஸ் என்னென்னா, டுடே we are going to discuss about the cartilage, bone, skin and the salivary glands. ஏன்னா எபித்தீலியமை நம்ம சிஸ்டமிக் ஸ்லைட்ஸ் பார்க்கும்போது ஒவ்வொரு எபித்தீலியம் பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்குவோம். பட் காமனாக எபித்தீலியம்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் அ கவரிங் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் டைட்லி பேக்டு செல்ஸ். அதாவது கனெக்டிவ் திசுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிகிறதுக்காக எபித்தீலியம் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் tightly packed cells which is going to form a sheet and it is resting over the basement membrane அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ in between any two cellsல என்ன இருக்குன்னா minimal அல்லது absence of intercellular substance, that is a characteristic point of epithelium அப்படின்னு பார்த்துருப்பீங்க. and it is avascular, ஏன்னா அங்கே blood vesselsம் இருக்காது. ஸோ அதனோட டீப்பர் திசூஸ்லேருந்து த்ரூ டிஃப்யூஷன் மூலமாக இதுக்கு நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து the epithelium it is resting on the basement membrane அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்க்குறீங்க இல்லையா, that base membrane is nothing but the connective tissue. ஸோ இப்போ வாட் இஸ் கனெக்டிவ் திசு, அதுக்கு நிறைய நீங்கள் சிஸ்டமிக் ஸ்லைட் நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது பார்த்தீங்க லேமினா ப்ராப்ரியா அப்படின்னு ஒரு கேரக்டர் படிச்சிங்க. ஸோ அது எல்லாமே வந்து இட் இஸ் அ கனெக்டிவ் திசு. ஸோ இப்போ வாட் இஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் இட் இஸ் ஃபார்ம்டு பை செல்ஸ். ஸோ ஆல் தி திசுஸ் ஆர் ஃபார்ம்டு பை செல்ஸ். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி எபித்தீலியம் அண்ட் கனெக்டிவ் திசு, இன் த கனெக்டிவ் திசு த செல்ஸ் ஆர் present in a distant மேனர். ஸோ இதில் இருக்கிற மாதிரி ஒரு டைட்லி பேக் இல்லாமல் செல்ஸ் வந்து இங்கொன்னும் அங்கொன்னுமா வித் அ டிஸ்டன்ட்டோடு இருக்கும். ஸோ அந்த இன்பிட்வீன் த any two cells or in between the cells, at the distance between the cells, they are filled by some fibers and some ground substances and some inorganic materials like calcium. So depending upon the amount of depending upon the type of fibers and depending upon the calcium phosphate substances, you will divide the each category as a different names. So இப்போ connective tissue nale it is a tissue which connect the cells and which connect the organs or which connect the tissues in between. ஸோ ஒரு எபித்தீலியமாக இருந்தாலுமே அது தனியாக வந்து ஃப்ளோட்டாக நின்றுட முடியாது. இட் சுட் பி கனெக்டட் டு த டீப்பர் ஸ்ட்ரக்சர் பை த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன். இந்த பேசிக்காக தான் நம்ம பாடியில் கனெக்டிவ் திசுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கனெக்டிவ் திசுன்னு எடுத்துக்கிட்டாலே பேசிக் 3 ஸ்ட்ரக்சர்ஸ், செல்ஸ், ஃபைபர்ஸ் அண்ட் த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ வாட் ஆர் த செல்ஸ் ப்ரெசென்ட் இன் த கனெக்டிவ் திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். சம் செல்ஸ் ஆர் ஃபிக்ஸடுன்னு படிப்பீங்க, தென் சம் செல்ஸ் ஆர் வாண்டரிங்னு படிப்பீங்க. அது என்ன ஃபிக்ஸட் செல்ஸ் அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட், காண்ட்ரோபிளாஸ்ட், தென் அடிப்போசைட்ஸு, ஹிஸ்டியோசைட்ஸு, மீசன்கைமல் செல்ஸ், இந்த மாதிரி செல்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. தே ஆர் ஃபிக்ஸட் செல்ஸ். அதாவது ஒரு ஆர்கனில் ஒரு சைட்டில் இருக்குது அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்குது, அங்கேருந்து மூவ் ஆக போகிறது கிடையாது. பட் வாண்டரிங் செல்ஸுன்றது என்ன அப்படின்னா, கனெக்டிவ் திசுவில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் கனெக்டிவ் திசுவாக நம்ம பார்க்க போகிறது blood, bone and the cartilage. அப்போ பிளட்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ இட்ஸ் அ மூவிங் கனெக்டிவ் திசு. அதில் இருக்கக்கூடிய செல்ஸாக என்னென்னலாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஈஸ்னோஃபில்ஸ், லிம்போசைட்ஸ், தென் மோனோசைட்ஸ், மாஸ் செல்ஸ், இதெல்லாம் வந்து மூவிங் கனெக்டிவ் திசு செல்ஸ்ன்னு பார்ப்பீங்க. திஸ் இஸ் அபவுட் த செல்ஸ். வாட் அபவுட் த ஃபைபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 3 டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் ஒன்ஸ் அகெயின் பார்ப்பீங்க. கொலாஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்ட் த ரெட்டிகுலர் ஃபைபர்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்க, இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்ஸில் பர்டிகுலராக இந்த ஃபைபர்ஸ் இருக்கும். தென் அதர் தென் திஸ் நிறையா வந்து கார்போஹைட்ரேட் வித் ப்ரோட்டீன்ஸோடு சேர்ந்து ஃபார்ம் பண்ண சப்ஸ்டன்சஸ் அஸ் அ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக ப்ரோட்டியோ கிளைகன்ஸ்னு பார்ப்பீங்க. தென் இன் போனில் போயிட்டிங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு அதில் கால்சியம் பாஸ்பேட்டும் சேர்ந்து ஒரு ஹார்டனிங் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி டிபெண்டிங் அப்பான் த ஃபைபர்ஸ், டிபெண்டிங் அப்பான் த அமௌண்ட் அண்ட் டிபெண்டிங் அப்பான் த organic and inorganic matrix வச்சு we will divide the connective tissue into many layers. So entire connective tissue is divided into basically 2 types. One is the general connective tissue and another one is the specialized connective tissue. The specialized connective tissue தான் bone, cartilage and the blood வந்துரும். generalized connective tissue பார்த்தீங்கன்னா once again அதை நிறைய கேட்டகரியாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். loose connective tissue, dense connective tissue, reticular connective tissue, elastic connective tissue, adipose connective tissue and embryonic connective tissue நிறையா பார்ப்பீங்க. ஸோ இதில் லூஸ் கனெக்டிவ் திசுன்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன்னு பார்த்தீங்க இல்லையா, அதுதான். டென்ஸ் கனெக்டிவ் திசு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து இந்த டெண்டன்ஸ், அது ரெகுலராக கனெக்டிவ் திசுவாக இருக்கும். அதே வந்து irregular dense connective tissue அப்படின்னு இருக்கும். அது என்ன இருக்குன்னா, அது இப்போது ஒரு
gland பார்த்திங்கன்னா அதில் capsule பார்ப்பீங்க, septa பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து irregular connective tissue பார்ப்பீங்க. Then reticular tissue ஒன்று எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ liver பார்ப்பீங்க, அதில் stroma அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்ப்பீங்க. அந்த stroma வந்து இட்ஸ் an example for reticular connective tissue. Then adipose tissue பார்ப்பீங்க, அது யூஸ்வலாக superficial fascia இதிலெல்லாம் இருக்கும். Then mucoid tissue அப்படின்றது இட்ஸ் an embryonic tissue, it is present in the umbilical cord அப்படின்னு பார்ப்பீங்க. இதெல்லாம் basic things you have to know about the connective tissue. நாம் இங்கே ஸ்லைடில் ப்ராக்டிக்கலில் பார்க்க போகிறது பர்டிகுலராக கார்ட்லேஜும் போனும் தான் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ செஷனில் பார்ப்பீங்க. ஸோ தே ஆர் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ்னு பார்ப்போம் அப்படின்னா இங்கே நாம் ஹிஸ்டாலஜி ப்ராக்டிகல்ஸ்க்கு பார்க்க போகிறது 3 types of cartilages. One is hyaline cartilage and another one is elastic cartilage and another one is white fibrous cartilage. So the first slide is the hyaline cartilage. So this is the hyaline cartilage. So இதுதான் வந்து microscopic view of the hyaline cartilage. It is present in the trachea. So first example நீங்கள் எங்கே பார்ப்பீங்க, trachea பார்ப்பீங்க. ஸோ அப்போ வந்து உனக்கு வந்து hyaline cartilage ஸ்லைடை hyaline cartilageக்காகவும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரக்கியா ஃபோக்கஸ் பண்ணனாலும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ எபித்தீலியத்தோடு ஃபோக்கஸ் பண்ணி கார்ட்லேஜ் வச்சுருந்தாங்கன்னா தட் இஸ் ட்ரக்கியா, கார்ட்லேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா தட் இஸ் ஹைலின் கார்ட்லேஜ்னு நீங்கள் எழுதணும். ஸோ இன்றைக்கி நம்ம கார்ட்லேஜை பார்க்குறதுனால இன்றைக்கி கார்ட்லேஜ் பற்றி மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் அ ஹைலின் கார்ட்லேஜ். ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை த ஹைலின் கார்ட்லேஜ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எனி கார்ட்லேஜ் அதனோட அவுட்டர் அண்ட் இன்னர் கவரிங்க்கு பேர் இருக்கும். திஸ் இஸ் த பெரிகாண்ட்ரியம் அப்படின்னு பேர். ஸோ இந்த பெரிகாண்ட்ரியமில் வாட் ஆர் த 2 types of fibers-ன்னு கேட்பாங்க. The perichondrium is made up of 2 layers, outer fibrous layer and inner cellular layer. ஸோ outer fibrous layerன்றது supportive layer, cellular layerன்றது it is a living layer. ஸோ அதிலிருந்து தான் chondroblast then chondrocytes they are going to form the cartilage. ஸோ இது வந்து பேசிக்காக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். Name the 2 layers of perichondrium. It is the outer fibrous and inner cellular. Then next as a connective tissue இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ground substanceன்னு ஒன்று இருக்க போது, fibersன்னு ஒன்று இருக்க போது, cellsன்னு ஒன்று இருக்க போது. So what type of cells present in the cartilage? The name of the cell is chondrocytes. Chondroblast அப்படின்றது it is a birth cell, it's a embryonic cell. ஸோ அதுலேருந்து தான் செல்ஸ் டெவலப் ஆகி காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்றது மெச்சூர் செல்லு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் வயலட் கலரில் தெரிகிற இந்த கேரக்டர்ஸ் தான் செல்ஸ். ஸோ காண்ட்ரோசைட்ஸ். அப்போ இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்ஸ் எது அப்படின்னா இங்கே இந்த கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த பிங்க் கலர் இயோசினிக் மெட்டீரியலாக தெரிகிற இந்த கேரக்டர் வந்து கிரவுண்ட் கிளாஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் ஹைலின் கார்ட்லேஜ் அப்படின்னா here the cell nest or group of cells, either 2, 4, even in some areas 8 cells கூட the cell nest are present within the lacuna அப்படின்னு படிப்பீங்க. அதனால் வாட் இஸ் lacuna அப்படின்னா lacuna means space அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸ் எங்கே வருது அப்படின்னா அதாவது கனெக்டிவ் டிஷ்யூவில் மெயின் இன்டர்செல்லுலர் சப்ஸ்டன்ஸ் அதில் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்க போது, தென் சம் புரோட்டியோகிளைகான்ஸ் அல்லது சம் பாலிகிளைகான்ஸ் இருக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் ஒன் கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ். ஸோ இப்போ கொலாஜன் ஃபைபர்ஸோ இல்லை எலாஸ்டிக் ஃபைபர்ஸோ இல்லை என்ன ஃபைபர்ஸோ இருக்கோ அந்த ஃபைபர்ஸ் இருக்கும்போது அங்கே வந்து என்ன இருக்கும்னா அந்த ஒரு வேவி பேட்டர்னாக ஃபைபர்ஸ் தெரியணும். பட் ஹைலின் கார்ட்லேஜை பொறுத்தளவில் அந்த ஃபைபர்ஸ் வேவி பேட்டர்னாக இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதும் அந்த புரோட்டியோகிளைகான்ஸும் ஒரே இண்டெக்ஸ், அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு படிப்பீங்க இல்லை மைக்ரோஸ்கோப்பில், அந்த சேம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் ஃபார் போத் த கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் த புரோட்டியோகிளைகான்ஸ் அப்படின்றதுனால ரெண்டுமே ஒரே மாதிரி லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஒரு ஹோமோஜீனஸ் ஆர் கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸை இந்த கார்ட்லேஜுக்கு கொடுக்குது. ஸோ கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்னு ஹைலோ அப்படின்னா அதுக்கு பேர் கிரவுண்ட் கிளாஸ்னு அர்த்தம். தட்ஸ் வை திஸ் கார்ட்லேஜ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஹைலின் கார்ட்லேஜ். ஸோ த கிரவுண்ட் கிளாஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், தென் வி வில் சி த செல் நெஸ்ட் வித்தின் த லேக்குனா. ஸோ அந்த ஸ்பேஸுக்கு பேர் செல் நெஸ்ட்னு பேர், லேக்குனான்னு பேர். within that lacuna you will have cell nest as a group of cells, either 2 or 4 or even in some space 8 cells கூட பார்ப்பீங்க. தென் இந்த லேக்குனா இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு பேர், மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் த ஃபைபர்ஸ் வித் த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ், அதுக்கு தான் நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அரவுண்ட் த லேக்குனா இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு பேர் கேப்சுலார் மேட்ரிக்ஸ்ன்னு பார்ப்பாங்க. இது வந்து இந்த இன்னர் லேக்குனா பேல் ஸ்ட்ரெயின்டாக இருக்குது, அது அப்படியே வெளியே பார்க்கும்போது இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஹெவி ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். கேப்சுலார் மேட்ரிக்ஸுக்கு வெளியே சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அனதர் மேட்ரிக்ஸுக்கு பேர் டெரிட்டோரியல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தென் இன் பிட்வீன் இருக்கக்கூடிய
இந்த மேட்ரிக்ஸுக்கெல்லாம் பேர் இன்டர்ஸ்டிஷியல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேப்சுலார், டெரிட்டோரியல், இன்டர்ஸ்டிஷியல் அப்படின்னு 3 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் பற்றி ஹைலைன் கார்டிலேஜில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்னா, வாட் இஸ் கேப்சுலார் மேட்ரிக்ஸ்னா த செல் நெஸ்ட், த லாக்குனாவை சரவுண்ட் பண்ணியிருக்க த மேட்ரிக்ஸ் விச் சரவுண்ட் த cell nest lacuna is otherwise called as capsular matrix. Outer to the capsular matrix, the matrix is otherwise called as territorial. Then interstitial is in between the cell groups. So the characteristic feature of hyaline cartilage is ground glass appearance of the matrix and the presence of cell nest which contains either 4, 2 or 8 cells. Then it is covered by the perichondrium. These are all the important characteristics of the or identification features of the hyaline cartilage. So this is the microscopic picture of the hyaline cartilage and this is the drawn picture. So this is the perichondrium, this one is the perichondrium and these are all the cell nest. The cell nest round பண்ணியிருக்கக்கூடிய capsular matrix, capsular matrixக்கு outer territorial matrix and in betweenல இருக்கிறதுக்கு பேர் interstitial matrixன்னு படிப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதனோட பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் ஹைலைன் கார்டிலேஜ் இருக்கும் அப்படின்றத பார்ப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆர்டிகுலர் கார்டிலேஜஸ் வந்து ஹைலைன் கார்டிலேஜ் அப்படின்றத பார்ப்பீங்க. அதோட இன்னும் ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னா என்ன, த ஆர்டிகுலேட்டிங் எண்ட்ஸ் ஆஃப் த போன் தட் இஸ் கவர்ட் பை ஹைலைன் கார்டிலேஜ். தென் இந்த லாரிங்ஸில் சம் டைப் ஆஃப் கார்டிலேஜஸ் வந்து ஹைலைன் கார்டிலேஜ்னு படிப்பீங்க. ஹைலைன் கார்டிலேஜ் ஆர்டிகுலர் எண்ட்ஸை பொறுத்தளவு என்னன்னா அங்கே வந்து பெரிகாண்ட்ரியம் ஆப்சென்ட் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரியணும். யூஸ்வலாகவே ஹைலைன் கார்டிலேஜ் இஸ் கவர்ட் பை த பெரிகாண்ட்ரியம். அட் த ஆர்டிகுலேட்டிங் எண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டிகுலர் கார்டிலேஜில் பெரிகாண்ட்ரியம் இஸ் ஆப்சென்ட். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த நெக்ஸ்ட் திங் இஸ் யுவர் செகண்ட் கார்டிலேஜ் இஸ் த எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ எலாஸ்டிக் கார்டிலேஜ் எங்கெங்கே இருக்குன்னு உனக்கே தெரியும். இட் இஸ் இந்த நோஸில் இருக்குது, தென் இந்த இயரில் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் தென் எபிக்ளாட்டிஸ். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலாஸ்டிக் கார்டிலேஜ். இங்கே ஒன்ஸ் அகெயின் என்ன பார்க்க போகிறோம், அஸ் அ கார்டிலேஜ் இதனோட கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அஸ் அ நேம் இட் செல்ஃப் எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ த ஃபைபர்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். ஸோ த வேவி ஃபைபர்ஸ் ஆர் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். தென் இங்கே lacuna, they have each lacuna has either single cell or in some areas double cells இருக்கும். So here the substance matrix contains elastic fibers. Then cell space, that is each lacuna contain single chondrocytes. At certain areas you can see double chondrocytes. So elastic cartilage பார்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் என்ன இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னா இதுக்கு ஸ்பெஷல் ஸ்டெயின் வேணும். யூஸ்வலாக ஹெமடாக்சிலின் யோசின் ஸ்டெயினில் எலாஸ்டிக் கார்டிலேஜ் யூஸ்வலாக ஸ்டெயின் ஆகாது. ஆர்சின்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் எலாஸ்டிக் கார்டிலேஜ். ஸோ திஸ் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் பிக்சர். ஸோ திஸ் இஸ் அ microscopic picture of the elastic cartilage and this is the drawn structure. So each usually in the lacuna kulla you will see only single cell, at in some lacuna you can see double cell. Once again idukku vandu perichondrium is present, so it is also covered by perichondrium. So hyaline cartilage, elastic cartilage rendume they are covered by the perichondrium. So enna cartilage koduthalum seri nee main ah describe panna poradhu covering by the perichondrium. What are the layers of perichondrium? Outer fibrous, inner cellular. Then what type of cells, how the cells are arranged. Then the third one is the what about the matrix. அங்கே ground glass appearance ன்னு பார்த்தோம். இங்கே elastic fibers இருக்கனால all the elastic fibers are going to form wavy pattern. That's all. The next thing is your white fibrous cartilage. So third one white fibrous cartilage பொறுத்தளவில் இங்கே தான் பார்த்தீங்கன்னா you will see abundant amount of collagen fibers. So bundles of collagen fibers இங்கே போயிட்டுருக்கு. ஸோ திக் இது கிட்டத்தட்ட டென்ஸ் irregular connective tissue மாதிரியே இருக்கும். ஸோ டென்ஸ் ரெகுலர் connective tissue லைக் டெண்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வேவி பேட்டர்ன் ஆஃப் கொலாஜன் ஃபைபர்ஸ் தான் திக்காக இருக்கும். அப்போ செல்ஸ் வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா அக்கேஷனலாக தான் யூ வில் சி செல்ஸ். ஸோ அங்கொன்று இங்கொன்றுமா தான். ஸோ ஹியர் ஒன் செல், ஹியர் ஒன் செல், ஹியர் ஒன் செல் and here one cell. So each cells are surrounded by their lacuna, but cells are occasionally seen. You will see mainly bundles of collagen fibers as a typical ligaments or tendons மாதிரி இந்த white fibrous cartilage இருக்கும். White fibrous cartilage எங்கே இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக இந்த midline structure. ஸோ symphysis mentae, then symphysis pubis and the intervertebral disc, இது எல்லாமே வந்து இந்த white fibrous cartilage ஆல தான் ஆனது. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
perichondrium is absent here. So absence of perichondrium, and within the lacuna you will see single cell, but occasionally da cells theriyum. Maximum you will see bundle of collagen fibers. Adha vandu characteristic feature of the white fibro cartilage. So few chondrocytes only seen, then bundles of collagen fibers are present. Important character is absence of perichondrium. This is about the cartilage. So நம்ம பார்க்க போற மூணு important slide in the cartilage என்னன்னா hyaline cartilage, elastic cartilage, white fiber cartilage. Hyaline cartilageல ground glass appearance இருக்கும். Elastic cartilageல elastic fibers wavyயா தெரியும். White fibrous cartilageல bundles of collagen fibers ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்துல chondrocytes வந்து few chondrocytes only seen. These are all the typical features of cartilage. Next we are going to see about the bone. So bone பார்க்கும்போது it is once again it's a type of specialized connective tissue. What is the difference between the cartilage and the bone na இங்கே வந்து along with the ground glass substanceல they are once again the matrix consists of calcium and phosphate also. So in the calcium and phosphate in the ground glass substance ஓட சேர்த்து ஒரு hardening வந்து இங்க போன்ல வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். cartilageன்றது it is a flexible structure இருக்கணும், போன்றது it's a hardening structure இருக்கணும். So important thing இங்க inorganic and organic both are present in the bone. So போன்ல இருக்கும்போது once again இதுல எப்படி இருக்கணும், cells இருக்கணும், then ground substance இருக்கணும். cells அங்கங்க occasionally இருக்க போகுது. So இங்க இருக்கக்கூடிய cellsக்கு பேர் என்ன அப்படினா osteocytes ன்னு பாப்பீங்க. So bone பொறுத்தளவுல மூணு விதமான செல் நீங்க பாப்பீங்க. osteoblast, osteocyte, osteoclast அப்படினு பாப்பீங்க. as a name osteoblast அப்படினாலே blastனால என்ன embryo செல்லுன்னு அர்த்தம். அதுல இருந்து தான் மெச்சூர் ஆகி osteocytes வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து osteoclast அப்படின்றது எதுக்கு அப்படினா it's like a macrophage மாதிரி ஆக்ட் பண்ணி bone remodelingகாக ஹெல்ப் பண்ண செல்லுக்கு பேர் தான் osteoclast ன்னு பேரு. So what are the three types of cells ன்னு கேட்பாங்க, அதை நீங்க சொல்லிக்கணும். then இந்த போனை பொறுத்தளவுல நீங்க ரெண்டு விதமான செக்ஷன் பாப்பீங்க, TS and the LS. so போனை பொறுத்தளவுல என்ன இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர் வரப்போகுது அப்படினா இங்கே once again the osteocytes, இங்கேயும் அதே மாதிரி lacuna அப்படினு பாப்பீங்க. so இந்த கனெக்டிவ் டிஷ்யூவை பொறுத்தளவுல lacuna அப்படினா it is a space contain the cell அப்படினு அர்த்தம். இந்த போன்ல பாக்கும்போது lamella அப்படினு ஒன்னு பாப்பீங்க. lamella அப்படின்றது என்னன்னா it is like a plate, அது regularly arranged plates இருக்கும். அந்த plates தான் எதால ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா this ground glass substance along with the calcium phosphate crystals என்ன பண்ணுது அப்படினா இந்த போன்ல they will form plates. அந்த platesக்கு பேரு lamellae அப்படினு பேரு. in between any two lamellae there is space, அந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் lacuna அப்படினு பேரு. within that lacuna என்ன இருக்க போகுது, osteocytes. so each lacuna contains osteocytes. இந்த ஒவ்வொரு லாக்குனால இருக்கக்கூடிய osteocytes and in between the lamellaல இருக்கக்கூடிய அந்த osteocytes என்ன பண்ணும் அப்படினா they will source many processes. அந்த processக்கு பேரு canaliculi அப்படினு பேரு. so each osteocytes through their canaliculi they are communicate with the adjacent osteocytes. so இந்த through adjacent osteocytes எல்லாம் இந்த canaliculi மூலமா communicate ஆகக்கூடிய இந்த entire thing once again they are communicating with the one structure called Haversian canal னு ஒன்னு போவீங்க. அந்த Haversian canal அப்படின்றது என்னன்னா it is a canal which contains the nutrient vessels. so blood vessels இருக்கும், nerve fibers இருக்கும், lymphatics இருக்கும். so the Haversian canal இருக்கக்கூடிய blood vessels. so this is a one Haversian canal. surround the Haversian canal you will see many lamellae. so these are the this lamellae surround the Haversian canal which contains in between any two lamellae you will have the lacuna. in the lacuna you will have the osteocytes. the arrangement of this concentric layers of lamellar pattern around the Haversian canal is otherwise called as osteon. so in the TS ல நீங்க என்ன பாப்பீங்க, transverse section of the compact bone ல என்ன பாப்பீங்க அப்படினா osteons are seen அப்படினு பாப்பீங்க. அது என்ன osteon? osteons are nothing but the concentric layers of lamellae with the lacuna which contains the osteocytes surround the Haversian canal. each Haversian canal contains the blood vessels and nerve fibers and the lymphatics. this arrangement is otherwise called as osteon. so you will see
many osteons. Central, each osteon centerலையும் you will have the Haversian canal. So Haversian canal large-ஆ இருந்து concentric layers small-ஆ இருக்கு அப்படின்னா இது growth ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியே போக 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 மெச்சூர் ஆனவுடனே Haversian canal small-ஆவும் இது ஃபுல்லாக larger-ஆவும் இருக்கும். So this section shows many growing and completed growth osteons. So in the Haversian canal, once again adjacent Haversian canals are communicated by one another canal that is otherwise called as workman's canal. So இங்கே போனை பார்க்கும்போது osteonsனா என்னன்னு சொல்லணும், Haversian canalனா என்னன்னு சொல்லணும், then workman's canalனா என்னன்னு சொல்லணும். ஸோ ஒட்டுமொத்த blood supply to the bone பார்க்கும்போது through the periosteum வழியாக தான் வந்து blood vessels உள்ளே என்ட்ராது. தென் லாஸ்ட்டாக வந்து after supplying all these osteons and the Haversian canal, workman's canal வழியாக உள்ளே போய் கடைசியாக marrow cavityயில் போய் fill ஆகுது. This is the marrow cavity, this is the cortex of the compact bone. So இந்த Haversian canal சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லேமல்லைக்கு பேர் கான்சென்ட்ரிக் லேமல்லைன்னு சொல்கிற மாதிரி in between the any three adjacent Haversian canal சரவுண்ட் பண்ணியிருக்க இங்கே இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு பேர் interstitial matrix அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அவுட்டர் கவரிங் டுவர்ட்ஸ் அ பெரியாஸ்ட்ரியம் போய் கவர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லேமல்லேக்கு பேர் சர்க்கும்ஃபரன்சியல் லேமல்லே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா போனோட இன்னர்லையும் போனோட அவுட்டர்லையும் பார்த்தீங்கன்னா என்டையர் போன் திசுவையும் கவர் பண்ணி ஒரு லேமல்லே இருக்குது. அதுக்கு பேர் சர்க்கும்ஃபரன்சியல், அதாவது சுற்றி சுற்றி இருக்குது. ஸோ சர்க்கும்ஃபரன்சியல் லேமல்லே. ஆஸ்டியோன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த லேமல்லேக்கு பேர் கான்சென்ட்ரிக் லேமல்லே. இன்பிட்வீன் த ஆஸ்டியோன்ஸ், இந்த இன்பிட்வீன் த அட்ஜசன்ட் Haversian canal சிஸ்டத்தை சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லேமல்லேக்கு பேர் interstitial lamellae. ஸோ நேம் த 3 types of lamellae சொல்லி போனில் கேட்கும்போது கேட்பாங்க. ஸோ ஒன்று circumferential, then interstitial, then concentric, circumferential, then interstitial. These are all the 3 lamellae you have to tell in the bone section. So what is Haversian canal, what is workman's canal, what is osteon, or what is Haversian system? These are the repeatedly asking question in the discussion session. Next, this is the microscopic view. This is a TS, and these are all the points you have to know. This is the drawn picture. So what are the 3 types? Circumferential, interstitial, and concentric lamellae seen. Lacunae containing the osteocytes, and canaliculae also seen. Then Haversian canal is occupied by the blood vessels, nerve fibers, and some lymphatics also. So this is about the TS of the bone. Then next, LS. ஸோ இந்த லாங்கிடியூட்னல் செக்ஷனில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா மெயினாக வந்து லாங்கிடியூட்னல் செக்ஷனில் ஈஸியாக அந்த லாங்கிடியூட்னலி ரன்னிங் Haversian canal வந்து இங்கே நல்லா தெரியுது. ஸோ இந்த டாட்டாக தெரியக்கூடிய இந்த பிளாக் டாட்ஸ் தான் வந்து ஆஸ்டியோசைட்ஸு. தென் இன்பிட்வீன் த Haversian canal, ஸோ அட்ஜசன்ட் சைடு Haversian canalல கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு போகக்கூடிய ஒரு canal இங்கே நமக்கு தெரியுது. தட் இஸ் த workman's canal. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் யூ ஹவ் டு நோ அபவுட் த LS and TS of the bone. ஸோ போன் கார்ட்லேஜ் எல்லாம் ரிப்பீட்டடாக வைக்கக்கூடிய போத் காலையில் ப்ராக்டிக்கலுக்கும் இருக்கும், காலையில் ப்ராக்டிக்கல் ஸ்லைடு செஷன்லேயும் இருக்கும், டிஸ்கஷன் ஸ்லைட்லேயும் இது ஈஸியாக காமனாக வைக்கக்கூடியது, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்லைட்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் த microscopic view, this is the diagrammatic view. So இதில் எது osteocytes, which one is canaliculae, which is workman's canal, this is the Haversian canal, இது எல்லாத்தையும் நீங்கள் point. These are all the identification points you have to write for each slides. ஓகே, cartilage and bone முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கின் அண்ட் த கிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம்.